நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை தாஸ். லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். பிப்ரவரி 13, புனித கேத்ரின் ரிச்சி. இத்தாலி நாட்டின் புனித கேத்ரின் ரிச்சியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனையுறும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். நேர்காணல். இளையோரும் திரு அவையும். வணக்கம் இனிய இதயங்களே. இளையோரும் திரு அவையும் என்ற தலைப்பின் வழியாக கடந்த பகுதியிலே மிக அழகாக இளையோரின் பங்களிப்பு என்ன, இந்த இளையோரை வழிநடத்துகிற அருட்தந்தை யார், அவருடைய அனுபவ பகிர்வுகளை பற்றி நாம் மிக அழகாக தெரிந்து கொண்டோம். மீண்டுமாக அடுத்த பகுதியிலே அவருக்கு தூண்டுகோலாக இருக்கிறவர்கள் யார், அவர் இந்த பணியை இன்னும் எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். நீங்க நிறைய பங்குகளை போய் சந்திச்சீங்கன்னு சொன்னீங்க. குறிப்பா 4 இருந்தது 8 மாறுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நீங்க பங்கு தந்தையர்கள் பல பேரை சந்திச்சிருப்பீங்க. அவர்களிடமிருந்து உங்களுக்கு என்ன பதில் கிடைத்தது? அவர்கள் உங்களை வரவேற்றார்களா அல்லது உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக வேண்டாம் என்று தட்டி கழித்தார்களா? எப்படி இருந்தது அவருடைய பங்களிப்பு? ஏன்னா இன்னைக்கு இந்த 2 வாரங்களுக்கு முன்பாக எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அளவில் இளைஞர் இயக்குநர்களுடைய கூட்டம் நடந்தது. இன்றுமே எல்லா இளைஞர் இயக்குநர்களுக்கும் ஒரு சவாலானது பங்கு தந்தையர்களை அணுகுமுறை. ஏனென்றால் நாம் அவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு பல பணிகள் இருக்கிறது. நம்ம ஒரு பங்கு தந்தையாக இருக்கும்போது தான் தெரியும், பல பணிகள் இருக்கிறது. அப்போ ஒரு கடினமான பணியை அவர்கள் எடுப்பார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். ஏனென்றால் இளைஞர்கள் பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. நாம் சொல்வதை எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி என்ற ஒரு கடினமான ஒரு பணியை அவர்கள் அதை எடுத்து திரும்ப சிரமப்படுவார்களா, அது ஒரு நேரம் வீணாகும் என்ற ஒரு எண்ணத்தோடு நாங்கள் அணுகும் பொழுது வேண்டாம் என்றுதான் பல குருக்கள் சொல்வார்கள். ஒரு சிலர் வாங்க நிறைய செய்யுங்க என்று சொல்வார்கள். இருந்தாலும் இதை நாம் தொடர்ந்து நம்ம பணி எடுக்கிறவர்கள் அயராது உழைக்க வேண்டும். இப்ப நான் தொடங்கும் பொழுது வேண்டாம் சொன்னவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்தார்கள். நல்லா போயிட்டு இருக்கு, எங்க இதுலயும் யூத் ரெடி ஆயிட்டாங்க வாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்களும் முன்னாடி இருந்திருக்கலாம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இளைஞர்களை நாம் ஒன்றாக இணைந்து செயல்படுத்துவது என்பது மிக ஒரு சவாலான காரியம்தான். இவ்வளவு அழகாக செய்தாலும் இன்றும் நான் அந்த சவாலை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு பணி. அதை தான் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நான் இது வரைக்கும் எந்த ஸ்பான்சரும் ஃபாரின்ல இருந்து நான் வாங்கினதே இல்லை, ₹1 கூட வாங்கினதில்லை. ஆனால் எங்களுடைய அருட்தந்தை நான் எப்பொழுது போய் அவர்களை நான் அணுகினாலும் மிக தாராளமாக நாம் செய்வோம் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் செய்கிறார். ஆனால் துவக்கத்தில் அந்த சவால்கள் இருந்தது. நாம் தொடர்ந்து பணி செய்வதனால் அவர்கள் தொடர்ந்து என்னை அழைக்க ஆரம்பித்தார்கள். எனவே அப்படியாக பணி போய்கொண்டே இருக்கிறது. ஓகே ஃபாதர், இப்ப சென்னை மறை மாவட்டத்துல நம்முடைய மயிலை மறை மாவட்டத்துல பங்கு தந்தையர்கள் எல்லோரும் ஏறக்குறைய உங்களுக்கு ஒத்துழைத்தார்கள் என்று சொன்னீர்கள். நல்லது, அவர்களை நாங்களும் பாராட்டுகிறோம்.
இன்னும் குறிப்பாக பல இளைஞர்களை சந்தித்தீர்கள் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு குரூப்பை சந்திக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்க உங்களை நம்பினாங்கண்ணா. ஏன்னா இப்ப இருக்கிற இளைஞர்கள் யாருமே அடுத்தவர்களை நம்ப பயப்படுகிறார்கள். 4 நாட்கள் 4 வாரங்கள் கூட இருந்து கடைசியில் ஏதோ ஒரு குழியில் தள்ளி விடுவார்களோ என்ற அச்சம் எல்லோருக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் உங்களை எப்படி நம்புகிறார்கள்? அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்புகிறார்களா? சிஸ்டர், நீங்க சொன்னது கரெக்ட். ஏன்னா நானுமே தொடக்கத்துல இதுல நான் தெளிவாக இருந்தேன். என்னை அவர்கள் நம்பவில்லை என்றால் எதுவுமே நடக்காது. இப்ப என்ன செய்ய வேண்டும்? கொரோனா நேரத்தில் நான் பணியை ஏற்கும் பொழுது நான் முதலில் என்ன செய்வேன் என்றால், என்னுடைய பணியகத்தில் நான் அங்கிருந்துதான் முதலில் எதையா இருந்தாலும் துவங்குவேன். அவங்கள செய்ய சொல்லிட்டு நம்ம பாக்குறது இல்ல, நான் முதலில் துவங்குவேன். அப்ப நான் அந்த நேரத்தில் தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று உருவாக்கணும். நீங்களே NAU ப்ராஜெக்ட் என்று. NAU அப்படி என்றால் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஆண்டவர் சொல்வார், நீங்களே அவங்களுக்கு போய் உணவு கொடுங்க, நீங்க மற்றவங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படி சொன்னேன். இப்போ தொடங்கும் போது நான் என்ன சொன்னேன்னா, நீங்க 1000 பேர் 10,000 பேருக்கு உணவு கொடுக்கணும். உங்க தெருவில் இருக்கிற ஒரு 5 பேர், ஒரு 10 பேருக்கு இப்படி தொடங்குங்க. இப்போ நான் துவங்கும் பொழுது முதலில் நான் ஒரு 50 பேருக்கு அங்கு என்னுடைய பாஸ் சென்டர்ல பக்கத்துல இருக்கிற அந்த மெய்ப்பணியத்தில் இருக்க கொடுக்க ஆரம்பித்து இதை பார்த்தார்கள். அவர்கள் ஆரம்பித்தார்கள். 5 முதல் வாரம் ஒரு 100 பேர் கொடுத்தோம். 2வது வாரம் ஒரு 300 பேர் கொடுத்தாங்க. இப்படி போக 4வது வாரம் பேராயரை நான் இந்த ஆன்லைன்லயே வர வச்சு ஒரு பிளஸிங் பண்ணி ஒரு 2500 பேருக்கு கொடுத்தோம். இதுதான் துவக்கம். இதுதான் ஜெபம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு. இந்த செயல்பாடு இல்லாம எல்லாரும் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஃபாதர் நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்க, இந்த பசங்க காலைல தூங்குறாங்களே ஃபாதர். அப்பதான் எனக்கு என்லைட்மெண்ட், நானும் தூங்கிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்ப நான் எந்திரிக்கணும் முதல்ல. அப்போ நான் ஒரு சேலஞ்சு வச்சோம், 21 days சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி. நானும் ஒரே ஒரு இளைஞன் என் கூட வந்தான். எங்க பெசன் இது எங்க மெய்ப்பு பணியத்திலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு முறையும் நடந்து அதை போட்டோ எடுத்து போட்டேன். அப்ப நிறைய ஃபாதர்ஸ் என்ன கேலியெல்லாம் பண்ணாங்க. நான் அதை பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை, ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் இருந்தது. ஆனா இன்றும் 4 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கும் இளைஞர்கள் அதை பற்றி பேசுறாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதை நம்புறாங்க அப்படின்னா, ஃபாதர் சொன்னா ஒன்னு செய்வாரு. அப்ப 21 நாட்கள் முடிந்த பிறகு அடுத்த தாக்கம் என்னவென்றால் 777 சேலஞ்ச் என்று ஒன்று வைத்தோம். அப்படின்னா 7 நாட்கள் 7 கிலோமீட்டர் 70 நிமிடங்கள் நடக்க வேண்டும் என்று. நம்ப மாட்டீங்க, 160 பசங்க அவங்க. ஆனா அவங்க பீச்சுக்கு வரல, அவங்க இடத்துல இருந்து காலையில ஒரு மெசேஜ் போட்டுருந்தோம், எந்த குரூப் போடுறாங்க அப்படின்னு சொல்லி. முடியும் போது ஒரு மெசேஜ். இப்படியாக இப்படித்தான் அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். ஃபாதர் ஒன்று சொன்னா செய்வாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அவர்களுக்கும் நம்பிக்கை வேண்டும். அப்ப தொடர்ந்து இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தோம். இந்த செயல்பாடுகள், அந்த இளையோர் பணி, இளைஞர்களை வழிநடத்துறது, அவங்களுடைய பங்களிப்பெல்லாம் மிக அழகாக ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறீர்கள். எந்த ஒரு மனிதனுக்கும் 2 காரியங்கள் இருக்கிறது, ஒன்று ஆசை, மற்றொன்று தேவை. நான் எப்படி பார்க்கிறேன் இந்த இளையோர் பணி அப்படின்னா, இது ஒரு அடிப்படையான தேவை. இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு ஒரு ஆள் வேண்டும் அவர்களை வழிநடத்த. அந்த வழிநடத்துபவர் சரியானவராக சரியான பாதையிலே நடத்துகிறவராக இருக்கணும். அப்படி நான் உங்களை பார்க்கிறேன். ஏன்னா பல பணிகள் செய்ததுனால நீங்கள் அப்படி ஒரு நபராக இருக்கிறீர்கள் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த பணியை நீங்க தேவை அப்படி என்று பார்க்கிறீர்களா அல்லது ஆசையில் செய்கிறீர்களா? சிஸ்டர், நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்குறீங்க, இது ஒரு தேவையா இல்ல ஆசையா அப்படின்னு. நான் 2க்குமே இன்னும் ஒரு புதிய ஒரு கருத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த பணி நான் செய்யணும்னு ஆர்வமா நான் கேட்கல. அதே போல அந்த ஒரு ஆசையும் பெருசா இல்லை. ஏனென்றால் நான் சொன்ன 4 வருடங்கள் நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தேன். அப்போ கொரோனா டைம். இப்போ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, எங்க டைசிஸ்ல 3 வருஷம் முடிஞ்சோன்னா பங்கு தந்தையா. அப்போ கொரோனானால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி, ஏதாவது ஒரு சின்ன பங்குல போய் நம்ம செய்வோம் அப்படின்னு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளானிங்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். அப்போ திடீரென்று பேராயர் ஒரு கால் பண்ணியிருந்தார், ஃபோன் பண்ணியிருந்தார். இப்போ நான் பழத்து கேட்கும்பொழுது அப்போ சொன்னார், உங்களை நான் யூத் கமிஷனில் போடுறேன்ப்பா, நல்லா பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஒரு ஆசையில் இருக்கும்போது அது எனக்கு ஒரு எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அப்புறம் நான் யோசிச்சு, சரி ஆண்டவரே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன முதல் முறையாக ஆயர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உட்காந்து யோசிக்கிறேன், நம்ம என்ன செய்ய போறோம், எப்படி செய்ய போறோம் அப்படின்னு. அப்போ இது ஒரு ஆசையும் இல்லை, தேவையில்லை. ஏன்னா என்னை அழைத்திருக்காங்க, நான் இப்போ நான் செஞ்சுதான் ஆகணும். அப்போ நான் தொடங்கும் பொழுது நிறைய பேர் கூட இருந்தவங்க ஒரு சவால், இதெல்லாம் உனக்கு வராது, வேஸ்ட், இதை பண்ணு, ஒரு வருஷத்துல முடிச்சுட்டு வந்துரு, இது வராது என்றெல்லாம் சொல்லும் பொழுது என் ஆள் மனதில் ஒரே ஒரு கேள்வி வந்தது. என்னென்றால், நான் எதற்காக குருவானேன்? என்னை யார் குருவாக்கியது? என்னை குரு என்கின்ற அந்த பட்டத்தை கொடுத்தது யார்? நிச்சயமாக ஒரு மனிதரிடம் இல்லை, கடவுளிடம் இல்லை. கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை தான் நான் என் பேராயர் வழியாக நான் அதை உணர்ந்து கொண்டேன்.
அப்போ இன்று ஆண்டவர் எனக்கு அப்போ கடவுள் என் வழியாக செயல்படுவார் என்கின்ற அந்த ஆழ்ந்த நம்பிக்கையில் என்னுடைய பயணத்தை நான் துவங்கினேன். அப்போ துவங்கும் போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, கடவுள் என்னுடைய பணி தேவையா இருந்தது. என் வழியாக கடவுள் செயல்படுகிறார். அதை தான் நான் இன்றும் நான் பார்க்கிறேன். இட் இஸ் நாட் மை ஒர்க், இட் இஸ் காட்ஸ் ஒர்க். நான் என்னுடைய இளைஞர்களுக்கெல்லாம் சொல்லுவேன், when you do God's work, God will do our work. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். when you do God's work imperfectly, God does our work perfectly. இதை நான் தொடர்ந்து செய்கிறேன். என்னால் அதை பார்க்க என்னோடு இருக்கிற இளைஞர்கள் எல்லோருமே அதற்கு ஒரு சான்றாக இருக்கிறார்கள். ரொம்ப நன்றி ஃபாதர். தொடக்கத்தில் இருந்த இளையோர் என்றால் யார்? அவர்கள் என்ன பணி செய்கிறார்கள்? அவர்கள் உங்களை உண்மையாகவே நம்புகிறார்களா? இந்த நம்பிக்கையின் பேரில் என்ன செயல்பாடுகள் எல்லாம் செய்கிறோம் என்று மிக அற்புதமாக, அழகாக, தெளிவாக பல கருத்துக்களை வழங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு மிகுந்த நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த தொடரில் சந்திக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாய் மற்றொரு பகுதியிலே உங்களோடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வாழ்வை மறுக்கும் தீமையை விரைந்து ஒழிக்கும் வீரம் நீ. எளியோர் வாழ்வு புவியில் புலர உழைத்து மகிழும் தியாகம் நீ. வாழ்வை மறுக்கும் தீமையை விரைந்து ஒழிக்கும் வீரம் நீ. எளியோர் வாழ்வு புவியில் புலர உழைத்து மகிழும் தியாகம் நீ. நீதி கேட்கும் வன்மை நீ. நன்மை நாடும் தூய்மை நீ. நீதி கேட்கும் வன்மை நீ. நன்மை நாடும் தூய்மை நீ. உண்மை எங்கும் மலர உதவும் மக்கள் சக்தியும் நீ. இயேசுவே உயிராற்றலே புவியை இயக்கும் புனிதன் நீ. இயேசுவே உயிராற்றலே புவியை இயக்கும் புனிதன் நீ. நேசமே நிறை பாசமே என்னை நடத்தும் துணைவன் நீ. வெறுமை விரக்தி தொடரும் போதும் நிறைவு அமைதி அருள்பவன் நீ. இயேசுவே உயிராற்றல். நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது இளையோரும் திரு அவையும் என்ற தலைப்பில் அமைந்த நேர்காணல். செய்திகள். உலகெங்கிலும் உள்ள கத்தோலிக்கர்கள் தவக்காலத்தை செவிசாய்த்தல், உண்மையான நோன்பு மற்றும் நீதிக்கான புதுப்பிக்கப்பட்ட அர்ப்பணிப்பின் காலமாக கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமையன்று வெளியிட்டுள்ள இவ்வாண்டிற்கான தவக்கால செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, நவீனகால மனப்பதற்றங்கள் மற்றும் கவனச்சிதறல்களுக்கு மத்தியில் கடவுளை தங்கள் வாழ்க்கையின் மையத்தில் கொள்ளுமாறு விசுவாசிகளை வலியுறுத்தியுள்ளார். செவிசாய்த்தல், நோன்பு, தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் என்ற தலைப்பில் தனது தவக்கால சிந்தனைகளை வழங்கியுள்ள திருத்தந்தை, கடவுளுடைய வார்த்தைக்கு நம் இதயங்களை திறக்கும் போது மனமாற்றம் தொடங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். விசுவாசிகள் திருவிவிலியத்திற்கும் ஏழைகள் அல்லது துயருறுவோரின் குரல்களுக்கும் கவனமுடன் செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள திருத்தந்தை, கடவுள் தம்முடைய மக்கள் உதவிக்காக தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது அக்குரலுக்கு செவிசாய்க்கும் ஒருவராக அவரை திருவிவிலியம் எடுத்து காட்டுகிறது என்று நினைவூட்டியுள்ளார். அடுத்து நோன்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பிய திருத்தந்தை, இது கடவுளின் வார்த்தையை பெற இதயத்தை தயார்படுத்துவதற்கான ஓர் உறுதியான வழி என்று விவரித்துள்ளார். உணவை தவிர்ப்பதை தாண்டி விசுவாசிகள் தங்கள் ஆழமான ஆசைகளை ஆராயவும், நீதிக்கான தாகத்தை புதுப்பிக்கவும், அற்ப நிறைவுடைமையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் நோன்பு உதவுகிறது என்று கூறியுள்ள திருத்தந்தை, உண்மையான நோன்பு என்பது தற்பெருமையில் அல்ல, மாறாக பணிவிலும் நம்பிக்கையிலும் வேரூன்ற வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். தீங்கு விளைவிக்கும் பேச்சை தவிர்க்க வேண்டும் என்றும், கத்தோலிக்கர்கள் சமூக ஊடகங்களிலோ அல்லது பொது விவாதங்களிலோ
கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தவோ, தீர்ப்பளிக்க அவசரப்படவோ அல்லது அவதூறுகளை பரப்பவோ கூடாது. அதற்கு பதிலாக இரக்கம், மரியாதை மற்றும் நம்பிக்கையுடன் பேச வேண்டும் என்று ஊக்குவித்துள்ளார் திருத்தந்தை. மனமாற்றம் என்பது தனிப்பட்ட மனசாட்சியை மட்டுமல்ல, உறவுகளின் தரத்தையும் நீதி மற்றும் ஒப்புரவிற்கான சமூகத்தின் ஆட்டத்தையும் உள்ளடக்கியது என்று தனது செய்தியில் எழுதியுள்ளார் திருத்தந்தை. வத்திக்கான் வானொலியின் 95வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஒசர்வத்தோரே ரொமானோ எனப்படும் வத்திக்கானின் அதிகாரப்பூர்வ நாளிதழின் இயக்குனர் அந்திரேயா மோந்தா அவர்கள் கடவுள் வானொலிக்கு ஆதரவளிக்கிறார் என்றும் திரு அவையின் பணியுடன் மிக நெருக்கமாக இணைந்த ஊடகம் வானொலி என்றும் விவரித்துள்ளார். கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கேட்பதில் வேரூன்றி உள்ளது என்றும், திருவிவிலியம் எழுதப்படுவதற்கு முன்பு அது பேசப்பட்டு கேட்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ள மோந்தா அவர்கள், விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது என்ற புனித பவுலடியாரின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, கடவுள் மனித சுதந்திரத்தை மூழ்கடிப்பதற்கு பதிலாக மெதுவாக தொடர்பு கொள்ள தேர்வு செய்கிறார் என்று வாதிட்டுள்ளார். முழு கவனத்தையும் ஈர்க்கும் தொலைக்காட்சியைப் போலன்றி வானொலி அன்றாட வாழ்க்கையை அமைதியாக தொடர உதவுகிறது, கேட்போர் சுதந்திரமாக இசைக்க அனுமதிக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ள மோந்தா அவர்கள், இந்த வழியில் வானொலி கடவுளின் நுட்பமான உடனிருப்பை வெளிப்படுத்துகிறது, எதையும் வலுக்கட்டாயமாக திணிக்காமல் உளச்சோந்திரமுடன் செவிமடுப்பதற்கு அழைப்பு விடுக்கிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளவையின் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பால் முன்னெடுக்கப்பட்டு இந்த ஆண்டு குரல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு எனும் மையக்கருத்தில் கொண்டாடப்படும் உலக வானொலி நாள், வானொலி ஒலிபரப்பில் செயற்கை நுண்ணறிவின் வளர்ந்து வரும் தாக்கம் மற்றும் அந்த ஊடகத்தின் மையப்பகுதியாக விளங்கும் மனித பரிமாணத்தை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. தொடக்க காலத்தில் பாரம்பரிய ஒளிபரப்பு முறைகளுக்குள் மட்டுமே கட்டுப்பட்டிருந்த வானொலி தற்போது ஒளி ஓடைகள், இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடக பகிர்வுகள் என விரிவடைந்துள்ளது என்றும், இருப்பினும் இத்தகைய தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு இடையிலும் மனித குரலை மையமாக கொண்ட வானொலியின் அடிப்படை அடையாளம் மாறாமல் அப்படியே உள்ளது என்றும் கூறியுள்ளது அவ்வமைப்பு. ஓர் உண்மையான மனித குரல் வழியாக வெளிப்படும் உணர்வுபூர்வமான பிணைப்பு, நம்பகத்தன்மை மற்றும் நெருக்கம் ஆகியவற்றை எந்திரங்களால் ஒருபோதும் வெளிப்படுத்த முடியாது என்று வாதிட்டுள்ளனர் வர்ணனையாளர்கள். வேகமாக மாறிவரும் எண்முறை உலகில் வானொலி தன்னை தகவமைத்துக் கொண்டு தொடர்ந்தாலும், தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கு அப்பால் இந்த ஊடகத்தின் நீடித்த நிலையான வலிமை என்பது அதன் தனித்துவமான மனித தொடர்பில்தான் உள்ளது என்பதை உலக வானொலி தினம் நினைவூட்டுகின்றது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.